Hello friends, welcome to my channel ChettinadTamilFood. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச Capsicum chicken masala எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா வந்து மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அதில் வந்து நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பார்த்திங்கன்னா வந்து 1/2 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்து சால்ட் போட்டு வாஷ் பண்ணனால கம்மியாக போடுறேன். உங்களுக்கு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. இப்போது அதில் ஒரு எக் எடுத்து நம்ம அதை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் 1.5 tablespoon வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதில் ஒரு பெரிய சைஸ் 1/2 லெமனில் பாதி, அதாவது அரை லெமன்லேயும் பாதி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கையிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது அது கூடயே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1.5 tablespoon வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 tablespoon வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 15 to 20 minutes வந்து நல்லா வந்து ஊற விடணுங்க. இப்போது இதை வந்து 20 minutes நல்லா ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பேனில் ஆயில் வந்து தேவையான அளவு வந்து எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சிக்கனை வந்து ஒரு 70% வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது அதுலேயும் நம்ம போட்டு நல்லா வந்து வேக விடுவோம். ஸோ ஒரு 70% வந்து ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது இந்த சிக்கன் வந்து ஓரளவுக்கு வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து நாம் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணோம்ல, அந்த எண்ணெயவே வந்து இதில் எடுத்து 1.5 tablespoon வந்து ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 tablespoon வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் போட்டது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ஸ்பூனு. ஸோ நீங்கள் வந்து டேபிள் ஸ்பூனில் போட்டிங்கன்னா 2 tablespoon போடணும். இப்போது இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீளமாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இது நல்லா வதங்கணுங்க. இது வதங்கின உடனே இதில் வந்து நம்ம ஒரு 5 பச்சை மிளகாயை எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு பெரிய சைஸ் குடமிளகாயை எடுத்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1.5 tablespoon வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். அது கூடவே 1 tablespoon வந்து டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூடவே வந்து தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 2 tablespoon வந்து சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 நிமிஷம் நல்லா வதங்கணும். ஸோ அந்த எல்லாத்தோட பச்சை ஸ்மெல்லும் போகணும். போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா குக் ஆகணுங்க. நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இது அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ இதில் வந்து வாட்டர் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மசாலா ட்ரையாக தான் இருக்குங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு அண்ட் மசாலாவும் சூப்பராக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் கேப்சிகம் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. கிளிக் ஹியர் ஃபார் மோர் வீடியோஸ்.